தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் விஜய் அரசின் நடவடிக்கையை கண்டித்து சேலத்தில் தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க தாவேக அரசு திட்டமிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் செந்தாரசை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று கூறிய முதலமைச்சரை காணவில்லை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் செய்த செய்கை போன்று தூய்மை பணியாளர்கள் செய்கை செய்து முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 2007 இப்பவும் பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் ஒப்பந்த முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ சென்னையில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று 5 வருஷம் ஒப்பந்த முறையில் வேலை செய்கிறீங்கள நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரப்படுத்துகிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு உடனே தனியார் கூடன்னு சொல்லி இப்போ சில நாட்களுக்கு முன்னே அறிவிச்சுட்டு இப்போ திடீர்னு ரத்து பண்ணிவிட்டு அவர் அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, இதனால் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு அப்புறம் தனியாருக்கு விடலாமா வேணாமாங்கிற முடிவு எடுப்போங்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எங்களை வேலை நிரந்தரப்படுத்துங்க, நிரந்தர பணியாளருக்கு இணையான சம்பளத்தை கொடுங்க. தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் விஜய் அரசின் நடவடிக்கையை கண்டித்து சேலத்தில் தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க தாவேக அரசு திட்டமிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் செந்தாரசை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று கூறிய முதலமைச்சரை காணவில்லை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் செய்த செய்கை போன்று தூய்மை பணியாளர்கள் செய்கை செய்து முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 2007 இப்பவும் பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் ஒப்பந்த முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ சென்னையில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று 5 வருஷம் ஒப்பந்த முறையில் வேலை செய்கிறீங்கள நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரப்படுத்துகிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு உடனே தனியார் கூடன்னு சொல்லி இப்போ சில நாட்களுக்கு முன்னே அறிவிச்சுட்டு இப்போ திடீர்னு ரத்து பண்ணிவிட்டு அவர் அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, இதனால் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு அப்புறம் தனியாருக்கு விடலாமா வேணாமாங்கிற முடிவு எடுப்போங்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எங்களை வேலை நிரந்தரப்படுத்துங்க, நிரந்தர பணியாளருக்கு இணையான சம்பளத்தை கொடுங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.